ஹாய், நான் ஜெயா ஸ்ரீராம். இன்றைக்கி ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன். பக்கத்துலேயே ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஜவ்வரிசியை முன்னுக்கிட்டே ஊற வைக்கலை, அதனால் களைஞ்சி நல்ல குக்கரில் வச்சு 3 விசில் வச்சுட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வெந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகர் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். பாலை நல்லடி கரண்டி போட்டு காய்ச்சிக்கோங்க. பால் பொங்குனாலும் ஒரு கரண்டி போட்டு காய்ச்சினா தான் அந்த பச்சை வடை போய் பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ச்சிட்டு ஜவ்வரிசி அதில் போட்டு பாலும் ஜவ்வரிசியும் ஒன்று சேர அளவுக்கு கிண்டி விடணும். நல்லா கிளறி விடணும். கிண்டி விட்டிங்கன்னா ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கரண்டி போட்டு கிண்டி விடுங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி போய் பாத்திரத்தை அடியில் போய் ஒட்டிக்கிடும், அப்போ வந்து அடி பிடிச்சிடும். அதனால் ஜவ்வரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நல்ல ரெண்டும் மிக்ஸ் ஆக வரைக்கும் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி ஒன்று போல் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் போடலாம். பக்கத்துலேயே நான் வந்து இந்த முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சுக்கிட்டேன்னா கடைசியில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டு பக்கத்துலேயே இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்ருக்கேன். நல்லா அங்கே பாலும் ஜவ்வரிசியும் கொதிச்சுட்டு நல்ல அதை கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு அதையும் நல்ல கிண்டி விடுங்க. ஆனால் நல்லா சுகர் கரையணும், அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்த முந்திரி பருப்பையும் அது மேலே போட்டுட்டிங்கன்னா பாயசம் ரெடி ஆயிரும். நான் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நான் பால் பாயசத்துக்கு எப்போவுமே பச்சை கற்பூரம் சேர்ப்பேன். கொஞ்சம் துளியோண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து வீக் டேஸ்லலாம் கோலம் எடுத்து போட்டுட்ருக்கேன். வீக்கெண்டில் வந்து ரெசிபி போட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணுங்கிறதுனால ரெசிபிஸ் போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வீக்கெண்டு மட்டும் நம்ம சேனலில் ரெசிபி வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.